வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, இன்னும் பல்வேறு நோய்களை நம்ம குணப்படுத்துறதுக்கு பல உணவு ஒரு 7 நாட்கள் பல உணவை கடைபிடிச்சிட்டு கூடவே நம்ம உடற்பயிற்சி, யோகா, கிரியா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நம்ம மிகுந்த பயன் அளிக்கும். அந்த பயிற்சியை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். இப்போ நான் பண்றேன், அதோட சேர்ந்து முடிஞ்சவங்க அப்படி பண்ணுங்க. இல்லாதவங்க அதை பிறகு பார்த்து கூட பயிற்சி பண்ணிக்கலாம். முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லையில்லா பரம்பொருளே, எங்கும் நிறைந்தவனே இறைவா, என் உடல், மனம், ஆன்மாவின் ஆற்றலை மேம்படுத்தி என்னை ஜோதியாய் ஒளிர செய்கின்ற யோக கலையை தந்த இறைவா, உனக்கு நன்றி இறைவா. ரைட், படிச்ச ஆரம்பிக்கலாம். முதல்ல கால் சேர்த்து வச்சுக்கீங்க. ஹீல்ஸ் அப் பண்ணுங்க, டோ அப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. காலை கொஞ்சம் அகலமா வைங்க. காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்து எழுதுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Keep rotating. 1 2 3. அப்படியே அடுத்த பக்கம். 1 2 3. அப்படியே அடுத்த பக்கம். 1 2 3. 1 2 3. Finger exercise. 1 2 3 4 5 5 4 3 2 1 5 4 3 2 1 1 2 3 4 5. பெருவிரல்ல இருந்து மடக்கணும். 1 2 3 4 5. லாஸ்ட் விரல்ல இருந்து மடக்கணும். 5 4 3 2 1 1 2 3 4 5 5 4 3 2 1. ரிஸ்ட் ரொட்டேட். 3 முறை வெளிப்பக்கம், 3 முறை உள்பக்கம், 3 முறை வெளிப்பக்கம், 3 முறை உள்பக்கம். நெக்ஸ்ட் கையை பொறுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. Shoulder rotate. 1 2 3. Abdi raise. 1 2 3. Abdi forward. 1 2 3. Abdi backward. 1 2 3. Forward backward bending. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கையை விரிச்சு சைடில் வரையலாம். 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Next, 1, 2, காலை மேல தூக்கி 2 கையை வச்சு குதி வளர்க்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Next, நீங்க அப்படி உடம்பு ஃப்ரீ பண்ணுங்க. இப்படி ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இடுப்புல கை வச்சுட்டு நெக் எக்ஸசைஸ் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் மிடில் ரைட் மிடில் லெஃப்ட் மிடில் ரைட் middle, left, middle, right, middle, left, middle, up, middle, left, middle, down, middle, right, middle, up, middle, right, middle, down, middle, left, middle. கால் சேர்த்து வச்சுக்கீங்க. நல்ல ஆழமா 3 முறை மூச்சு இழுத்துடுங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் சில சூரிய நமஸ்காரம் மாதிரியான சில பயிற்சிகளை பண்ணணும். பண்ணிட்டு அடுத்து யோகாசனம் பண்ணலாம். இப்போ காலை சேர்த்து வச்சுருக்கீங்க, கையை சேர்த்து வச்சுக்கீங்க. இப்ப மெதுவா கையை பின்னாடி கொண்டு போங்க. கை மேல தூக்கி பின்னாடி வளைஞ்சு முன்னாடி வளைஞ்சு தரையை தொடுங்க. 3, வலது காலை பின்னாடி இருங்க. 4, இடது காலை பின்னாடி இருங்க. 5, காலை மடக்கி நெத்தி பின்னாடிங்க. 6, அப்படி முன்னாடி வந்து நெத்தி மார்பு கண்காலுக்கு வைங்க. திக் மட்டும் மேல இருக்கணும். 7, அப்படி தொட மேல தூக்கி பின்னாடி வளைங்க. 8, முட்டிக்கால மேல இருக்கு முன்னாடி சாப்பிடுங்க. 9, காலை மடக்கி காலில் உட்காந்து நெத்திக்கிறாங்க. 10, வலது காலம் முன்னாடி வைங்க, நிமிந்து பாருங்க. 11, இடது காலம் முன்னாடி வைங்க. 12, கையை சேர்த்து மேல வந்துருங்க. 1, பின்னாடி வளைங்க. 2, முன்னாடி வளைஞ்சு தரையை தொடுங்க. 3, இப்ப இடது காலம் பின்னாடி இருங்க, நிமிந்து பாருங்க. 4, வலது காலம் பின்னாடி இருங்க, ஒரு மணி நோக்குங்க. 5, காலை மடக்கி நெத்திக்கிறாங்க. 6, நெத்தி மார்பு கண்காலம் மட்டும் மேல. 7, மேல பாருங்க. 8, முட்டிக்கால மேல எடுத்து முன்னாடி சாப்பிடுங்க. 9, காலை மடக்கி நெத்திக்கிறாங்க. 10, இடது காலம் முன்னாடி வைங்க, நிமிந்து பாருங்க. 11, வலது காலம் முன்னாடி வைங்க. 12, மேல வந்துருங்க. ரைட். சூரிய நமஸ்காரம். இது இப்ப நம்ம பண்ணது வந்து ஒரு சுற்று. வலது காலை ஃபர்ஸ்ட்ல பின்னாடி வச்சு பின்னாடி இறங்கணும். அதே மாதிரி திரும்ப வரும்போது வலது காலை முன்னாடி வச்சோம். 2வது பண்ணும்போது இடது காலை பின்னாடி வச்சு பின்னாடி இறங்கணும். முன்னாடி வரும்போது அதே மாதிரி இடது காலை முன்னாடி வச்சு முன்னாடி. இப்படி நம்ம ஒரு சுற்று பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி 12 சுற்றுகள் வரைக்கும் பண்ணலாம். இப்ப அடுத்தது
திரிகோண நமஸ்காரம். கை எப்படி வச்சு வச்சுக்கீங்க, அப்படி வலது பக்கம் ஸ்ட்ரெயிட்டா கீழே வந்து விரல வச்சு தரையை தொடணும். மேல இருக்கிற கை பார்க்கணும். அப்படியே வெளியிலுக்கு வந்து இடது பக்கம் ஸ்ட்ரெயிட்டா கீழே போய் தரையை தொட்டுட்டு மேல இருக்கிற கை பார்க்கணும். 3 வலது கைய இடது காலுக்கு வெளியில இருக்கணும். மேல இருக்கிற கை பார்க்கணும். 4 இடது கைய வலது காலுக்கு வெளியில இருக்கணும். மேல இருக்கிற கை பார்க்கணும். 5 மேல வந்து வலது கை பின்னாடி வச்சு இடது கை முன்னாடி வச்சு அப்படி பின்னாடி வளைஞ்சு மேல பார்க்கணும். 6 மேல வந்து இடது கையை பின்னாடி வச்சு வலது கை முன்னாடி பின்னாடி வளைஞ்சு மேல பார்க்கணும். 7 ரெண்டு கையும் பின்னாடி வச்சு பின்னாடி வளையணும். 8 ரெண்டு கையும் கொடுத்து முன்னாடி வளைஞ்சு தரை தொடணும். 9 அப்படி மேல வந்து வலது பக்கமா வளையணும். 10 அப்படி மிடிலுக்கு வந்து இடது பக்கமா வளையணும். அப்படி மிடிலுக்கு வந்து கையை பிரிச்சிடணும். 1 more round. 1 2 3 4 5 6 7 8 9 10 மேல வந்து கையை பிரிச்சு கீழே கொண்டு வந்துடலாம். இதுவும் நம்ம 2 தடவை பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு சுற்று. இப்படி 5 சுற்றுகள் வரைக்கும் பண்ணலாம். ரைட். அடுத்த யோகாசனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 3 முறை நல்ல ஆழமா மூச்சு எடுத்துருங்க. தடாசனா காலை சேர்த்து வச்சுட்டு கையை அப்படி மெதுவா மேல பண்ணுவாங்க. நல்ல நிமிர்ந்து நிமிருங்க. மூக்கு நுழைய பாருங்க. அப்படியே ஒரு 10 கவுண்ட் வெயிட் பண்ணிட்டு கையை திருப்பி மெதுவா கீழே பண்றது. டோலாசனா கீழ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கையை திருப்பி மேல கொண்டு வாங்க. நல்ல நிமிர்ந்து நில்லுங்க. நேர ஒரே இடத்த பாருங்க. ஹீல்ஸ கீழே வச்சுட்டு கை கீழே கொண்டு வந்துருங்க. காலை கொஞ்சம் அகலமா வைங்க. கையை மேல தூக்கி காலை மடக்கி கையை முன்னாடி நீட்டுங்க. நேர ஒரே இடத்த பாருங்க. மெதுவா மேல வாங்க. 1 more மறுபடியும் காலை மடக்கி கையை முன்னாடி நீட்டி நேர பாருங்க. மெதுவா மேல வாங்க. கையை கீழே கொண்டு வந்துருங்க. இடது காலுக்கு மேல வலது காலை மடக்கிறீங்க. விரிச்சாசனா மெதுவா கையை மேல கொண்டு வாங்க. நல்ல நிமிர்ந்து நில்லுங்க. நேர ஒரே இடத்த பாருங்க. கையை திருப்பி கீழே கொண்டு வந்துருங்க. வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை மடக்கி வலது காலுக்கு மேல வைங்க. கையை மெதுவா மேல கொண்டு வாங்க. நல்ல நிமிர்ந்து நில்லுங்க. நேர ஒரே இடத்த பாருங்க. கையை திருப்பி மெதுவா கீழே கொண்டு வந்துருங்க. இடது காலை கீழே வச்சுட்டு வலது காலை மேல தூக்குங்க. தூக்கி வலது கையை வச்சு பிடிங்க. இடது கையை தலைக்கு மேல நீட்டி சின்மத்துல வைங்க. நேர பாருங்க. காலை கீழே வச்சிருங்க. இடது காலை மேல தூக்கி இடது கையை வச்சு பிடிங்க. வலது கையை தலைக்கு மேல நீட்டி சின்மத்துல வைங்க. நேர பாருங்க.
மெதுவா கீழே வச்சிருங்க. இடது கையை இடுப்புல வைங்க. வலது காலை மேல தூக்கி குதிகால பிடிச்சிக்கங்க. காலை சரிச்சு வச்சுட்டு குதிகால பிடிச்சிட்டு நேர பாருங்க. மெதுவா கீழே வச்சிருங்க. வலது கையை இடுப்புல வைங்க. இடது காலை மேல தூக்கி குதிகால பிடிங்க. நேர பாருங்க. மெதுவா கீழே வச்சிருங்க. வலது காலை பின்னாடி மடக்கி பாதத்தை உடம்போட சேர்த்து வைங்க. 3 முறை நல்ல ஆழமா மூச்சு இழுத்துங்க. அதே மாதிரி இடது காலை பின்னாடி மடக்கி பாதத்தை உடம்போட சேர்த்து வைங்க. 3 முறை மூச்சு இழுத்துங்க. கீழே வச்சிருங்க. 2 காலையும் சேர்த்து மூச்சை இழுத்துட்டு 2 கையும் மேல கொண்டு வந்து கையை மடக்கி முட்டி கை பிடிச்சிக்கீங்க. மூச்சை வெளியில விட்டு வலது பக்கமா வளைங்க. மூச்சை இழுத்துட்டு வெளியில் போவாங்க. மூச்சை வெளியில விட்டு இடது பக்கமா வளைங்க. மூச்சை இழுத்துட்டு வெளியில் போவாங்க. கையை நீட்டி மறுபடியும் கையை மடக்குங்க. மூச்சை வெளியில விட்டு இடுப்ப வலது பக்கமா திருப்பி பின்னாடி பாருங்க. மூச்சை இழுத்துட்டு வெளியில் போவாங்க. மூச்சை வெளியில விட்டு இடுப்ப இடது பக்கமா திருப்பி பின்னாடி பாருங்க. மூச்சை இழுத்துட்டு வெளியில் போவாங்க. கையை நீட்டி மூச்சை வெளியில விட்டு கீழே பண்றாங்க. காலை கொஞ்சம் அகலமா வைங்க. 2 கையை மேல தூக்கி அப்படியே முன்னாடி வளைங்க. காதுக்கு நேர கையை நீட்டிக்கங்க. பூமியை பாருங்க. மெதுவா மேல வந்து பின்னாடி வளைஞ்சு மேல பாருங்க. மெதுவா மேல வந்து இடுப்பை பிடிச்சிட்டு 3 முறை மூச்சு இழுத்துடுங்க. மறுபடியும் 2 கையை மேல தூக்கி முன்னாடி வளைஞ்சு பூமியை பாருங்க. மெதுவா மேல வந்து பின்னாடி வளைஞ்சு மேல பாருங்க. மெதுவா மேல வந்து காலை சேர்த்து வச்சுட்டு 3 முறை மூச்சு இழுத்துடுங்க. இப்ப மெதுவா காலை மடக்கி அப்படி வஜ்ராமல உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு 2 கையிலையும் சின்ன முத்திரை வச்சுக்கோங்க. 30ல இருந்து 0 வரைக்கும் கவுண்ட் டவுன் பண்ணுங்க. எண்ணி முடிச்ச பிறகு ஹூ கிரியா பண்ணிக்கலாம். அடி வைத்த உள்ள அழுத்தி ஹூ அப்படின்னு சொல்லுங்க. ஹூ இது நல்ல வயிற்று தசைகளை நல்லா குறைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நிறைய நன்மைகள் இருக்கு இதை பண்றதுனால. ஹூ வயிறு உள்ள போனோம். தொண்டை அழுத்தி ஹூ அப்படின்னு சொல்லுங்க. ஹூ 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 ஹூ
இப்படி 40ல இருந்து ஒரு 100 முறை வரைக்கும் நம்ம பண்ணலாம். அடுத்தது மூச்சு திணறல நிறுத்தக்கூடிய, இழுப்பை நிறுத்தக்கூடிய, ஆஸ்துமா, நிறைய சளி நுரையீரல்ல கெட்டி இருக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வரக்கூடிய பயிற்சி. இதுவுமே எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவும். கையை எப்படி மேல தூக்கும்போது மூச்சை இழுக்கணும். கையை திருப்பி நுரையீரலை சுருக்கி கீழே கொண்டு வரும்போது மூச்சை வேகமா வெளியில விட்டுறணும். கை மேல கொண்டு போகும்போது மூச்சை இழுக்கணும். கீழே வரும்போது நுரையீரலை சுருக்கி மூச்சை வெளியில விட்டுறணும். வாய் மூடி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதுவுமே ஒரு 40ல இருந்து 100 முறை வரைக்கும் நம்ம தினம் பண்ணோம்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த பயன் கிடைக்கும். இப்ப அடுத்தது சுக பிராணாயாமம். இதை பண்றதுனால நுரையீரல் முழுமையா செயல்பட ஆரம்பிக்கும். மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடல் எடையுமே நல்ல குறையும். பெருவரில் உள்ள வச்சுட்டு 4 வரல மேல வச்சு கையை மடக்கிடணும். மடக்கிட்டு ஆதிமுத்ரா கையை மடியில வச்சுட்டு ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு 5 முறை நல்ல ஆழமா மூச்சை இழுத்தரணும். வாய் மூடி இருக்கணும். ஆசையோட மூச்சை இழுக்கணும். ஆரோக்கியம் நினைச்சிட்டு இப்ப தொண்டை அழுத்தி மூச்சை வெளியில வரணும். வாய் மூடிதான் இருக்கணும். 2 3 4 5 கையை விரிச்சிட்டு முதல்ல 4 வரல மடிக்கணும். பெருவரல மேல மடிக்க வச்சிடணும். ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல ஆழமா 5 முறை மூச்சை இழுத்தரணும். 1 2 3 4 5 பெருவரல மேல் நோக்கி நீட்டி வச்சுக்கோங்க. அமைதி அப்படின்னு நினைச்சிட்டு 5 முறை ஆழமா மூச்சு இழுக்கணும். 1 2 3 4 5 ரைட். இப்போ கையை விரிச்சிட்டு இடது கை பெருவரல வச்சு அதுக்கு அடுத்த விரல் நடத்தி அழுத்தி வச்சுக்கோங்க. சின்முத்ரா அப்படி மடியில வச்சுட்டு வலது கையை மேல எடுங்க. பெருவரலுக்கு அடுத்த 2 வரல மடைக்கங்க. நாசிக் முத்ரா. இப்ப பெருவரல வெளியில வச்சு வலது நாசி மூடிடுங்க. இடது நாசியில 4 எண்ணிக்கைகள் மூச்சை இழுங்க. 2 நாசியும் மூடிட்டு 4 எண்ணிக்கைகள் காத்திருங்க.
8 எண்ணிக்கைகள் காத்திருக்கலாம். இப்போ வலது நாசியை திறந்து 12 எண்ணிக்கைகள் வெளியில வருங்க. வலது நாசியில 4 எண்ணிக்கைகள் இழுங்க. 2 நாசியை மூடிட்டு 8 எண்ணிக்கைகள் காத்திருங்க. இடது நாசியை திறந்து 12 எண்ணிக்கைகள் வெளியில் விடுங்க. இடது நாசியில 4 எண்ணிக்கைகள் இழுங்க. 2 நாசியை மூடிட்டு 8 எண்ணிக்கைகள் காத்திருங்க. வலது நாசியை திறந்து 12 எண்ணிக்கைகள் வெளியில் விடுங்க. வலது நாசியில 4 எண்ணிக்கைகள் இழுங்க. 2 நாசியை மூடிட்டு 8 எண்ணிக்கைகள் காத்திருங்க. இடது நாசியை திறந்து 12 எண்ணிக்கைகள் வெளியில விடுங்க. இடது நாசியில 4 எண்ணிக்கைகள் இழுங்க. 2 நாசியை மூடிட்டு 8 எண்ணிக்கைகள் காத்திருங்க. வலது நாசியை திறந்து 12 எண்ணிக்கைகள் வெளியில விடுங்க. வலது நாசியில 4 கவுண்ட் இழுங்க. 2 நாசியை மூடிட்டு 8 கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. இடது நாசியை திறந்து 12 கவுண்ட் வெளியில விடுறதோட நிறுத்திடுங்க. இப்ப வலது கையை கீழே கொண்டு வந்து பெருவரில் வச்சு அதுக்கு அடுத்த ஒரு நகத்தை அழுத்தி வச்சிருங்க. கை கீழே வச்சிருங்க. இடது கையை மேலே அடிங்க. பெருவர்களுக்கு அடுத்த 2 விரல மடக்குங்க. 4வது விரல வெளியில வச்சு வலது நாசியை மூடுங்க. இடது நாசியில 4 கவுண்ட் இழுங்க. 2 நாசியை மூடிட்டு 8 கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. வலது நாசியை திறந்து வெளியில விடுங்க. வலது நாசியில கவுண்ட் இழுங்க. 2 நாசி மூடிட்டு 8 கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. இடது நாசியை திறந்து 12 கவுண்ட் வெளியில விடுங்க. இடது நாசியில 4 கவுண்ட் இழுங்க. 2 நாசியை மூடிட்டு 8 கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. வலது நாசியை திறந்து 12 கவுண்ட் வெளியில விடுங்க. வலது நாசியில 4 கவுண்ட் இழுங்க. 2 நாசி மூடிட்டு 8 கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. இடது நாசியை திறந்து 12 கவுண்ட் வெளியில விடுங்க. இடது நாசியில 4 கவுண்ட் இழுங்க. 2 நாசி மூடிட்டு 8 கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. வலது நாசியை திறந்து 12 கவுண்ட் வெளியில விடுங்க.
வலது நாசில 4 கவுண்ட் இழுங்க. 2 நாசி மூடிட்டு 8 கவுண்ட் வெயிட் பண்ணுங்க. இடது நாசியை திறந்து 12 கவுண்ட் விடுறதோட நிறுத்திடுங்க. பண்ணி முடிச்ச உடனே 2 கையிலையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. அப்படி ஒரு 5 ரவுண்ட் ஒரு சுவாசத்தை கவனிங்க. நம்ம நாடி சுத்தி பண்ணும்போது மெதுவா மென்மையா அதிர்வுகள் இல்லாம மூச்சை இழுக்கணும். மூச்சை வந்து கடினம் இல்லாம ஒரே நீளமா இருக்கணும். அதே மாதிரி மெதுவா ஒரே நீளமா வெளியிடணும். ஏன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறது நாடி சுத்தி. நரம்பு மண்டலத்துல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும், நரம்புகளை பலப்படுத்தும். அப்போ மத்த பயிற்சி நம்ம சுக பிராணாயாமம் பண்ணும்போது அழுத்தி இழுக்கலாம். அழுத்தி இழுத்தோம்னா நுரையீரல் நல்ல பலமாகும். அங்க உள்ள கெட்ட காத்துலாம் வெளியில வரும். உள் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். இது நரம்பு மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனால இதை மெதுவா பண்ணணும், அழுத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பண்ணி முடிக்கும்போது நம்ம மூச்சை உள்ள அடைச்சி வெளியில வச்சு இந்த நுரையீரலுக்கு நம்ம கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறோம் இல்லையா? அந்த சிரமத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் சிரம பரிகாரம். அப்படி ஒரு 5 முறை நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியே போகுது, மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியே போகுது. இப்படி ஒரு 5 சுற்றுகள் மூச்சை கவனிச்சுட்டு நம்ம அடுத்த பயிற்சியை பண்ணிக்கலாம். இப்ப இந்த பயிற்சியை பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது இன்னொரு 2 பயிற்சிகள் இருக்கு. ஒரு தியானம் பண்ணலாம். இந்த தியானம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தந்துட்டு அப்புறமா நான் வந்து அப்படியே சாந்தி ஆசனம் பண்ணி நம்ம நிறைவு பண்ணிடலாம். அந்த ஆசனம் பண்ணி முடிச்ச உடனே இப்படி நம்ம காலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம், வெளிப்பக்கம் உள்பக்கம். ஏன்னா ஒரே நிலையில ரொம்ப நேரம் இருக்கும்போது நம்ம காலில் கொஞ்சம் ஒரு அழுத்தம் வரும். அப்போ அந்த சிரமத்தை சரி பண்றதுக்காக இப்படி கொஞ்சம் காலை ஃப்ரீ பண்ணிட்டு கை காலை மடக்கி இப்படி பண்ணிட்டு அதுக்கு பிறகு சும்மா நம்ம சமணம் பண்ணிட்டு கூட பயிற்சி பண்ணலாம். சுக பிராணாயாமாவில் நம்ம பண்ணது விபாசனா தியானம். புத்தருக்கு இந்த தியானத்தை பண்ணும்போது ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சை கவனிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு தியானம். இதை எப்பவுமே ஆண்கள் தியானம் பண்ணும்போது முதல்ல இடது காலம் முன்னாடி வச்சுக்கணும், அடுத்தது வலது காலம் மடக்கணும். பெண்கள்னா முதல்ல வலது காலம் வச்சிடணும், அடுத்தது இடது காலம் வைக்கணும். அப்படின்னா அது ஒரு வழக்கம், அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஆண்களுக்கு வலது மூளை வேலை செய்யும், பெண்களுக்கு இடது மூளை வேலை செய்யும். அந்த மூளையோட செயல்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொன்று மனம் அமைதியா இருக்கு. இந்த மாதிரி அதுக்கு நிறைய காரணங்கள். அப்போ ஆண்கள் வந்து நம்ம முதல்ல இடது காலம் அடைக்காச்சு, அடுத்தது வலது காலம் அடைக்காச்சு. கையில சின்முத்திரை வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த புத்தர் வச்சுக்கிற மாதிரி பதக்க முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். முத்திரைக்கு நிறைய பேர் இருக்கு, ஏதோ ஒரு முத்திரை எப்படி வச்சுக்கலாம். இடது கைக்கு மேல வலது கையை வைக்கணும். இடது கால் வலது கால், அப்புறம் இடது கை வலது கை அப்படி வச்சிடணும். வச்சுட்டு 1 2 1 2 3 4 இப்படி வச்சுட்டு சுவாசத்தை கவனிக்கணும். இது இல்லைன்னா சின்முத்திரையை கூட நம்ம வச்சுக்கலாம். பெருவரில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரு நேரத்தை இப்படி அழுத்தி வச்சிடலாம். வச்சுட்டு கையை அப்படி வச்சுட்டு முதுகு நேரம் இருக்கணும். முகம் வந்து மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் முகம் நேரம் ஸ்டிப்பா இருக்கக்கூடாது. ஈஸியா வச்சிடணும், ஆனா நிமிர்ந்து இருக்கணும். கடினம் இல்லாம இப்படி நம்ம உட்கார்ந்தா ரொம்ப நேரம் உட்காரணும், அதுக்கு தகுந்த மாதிரி கடினம் இல்லாம ஈஸியா உட்கார்ந்துடணும், ஆனா நிமிர்ந்து உட்காரணும். மூக்கு நுனியில உங்க கவனத்தை வச்சுக்கோங்க. கண்களை மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எளிமையா இருந்ததுன்னா நீங்க மூக்கை திறந்து கூட பண்ணலாம், கண்ணை திறந்து கூட பண்ணலாம். நாசியை பார்த்துட்டு மூச்சு உள்ள போகுது. மூச்சு உள்ள போனோம்னா வெளியில வராது, சின்ன இடைவெளி இருக்கும், அதுக்கு பிறகுதான் மூச்சு வெளியில போகும். அதே மாதிரி மூச்சு வெளியில போனோம்னா உள்ள வராது, ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கும், அதுக்காகதான் உள்ள வரும். இந்த மூச்சையும் கவனிக்கணும், இந்த இடைவெளியையும் கவனிக்கணும். மூச்சு உள்ள போகுது, இடைவெளி, மூச்சு வெளியே போகுது, இடைவெளி, மூச்சு உள்ள போகுது, இடைவெளி, மூச்சு வெளியே போகுது, இடைவெளி, மூச்சு உள்ள போகுது, இடைவெளி, மூச்சு வெளியே போகுது, இடைவெளி. நம்ம சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன்.
நீங்க சும்மா அந்த மூச்சை கவனிச்சுட்டு இடைவெளியும் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும். இப்படி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது எண்ணம் வரும். மூச்சை கவனிக்கிறோம், இடைவெளியை கவனிக்கிறோம், அதே மீறி நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கு பதில் சொல்லாதீங்க. இந்த எண்ணம் எங்க இருந்து வருது, ஏன் வருது, இன்னைக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம், இப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த எண்ணத்துக்கு எண்ணம் வந்த உடனே எண்ணம் அது உங்களுக்கு நினைவு வரும். எண்ணம் வந்தோம்னா நமக்கு சில நேரம் தெரியாது, நம்மளை அறியாமலே எண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு அது நினைவு வரும். நம்ம மூச்சையும் இடைவெளியும் கவனிக்கணும் அப்படின்னு நினைவு வந்தோம்னா எண்ணம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு நீங்க மறுபடியும் உங்க மூச்சையும் இடைவெளியையும் கவனிச்சுட்டே இருங்க. தூரத்துல உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த சத்தம் யார் போடுறாங்க, எங்க இருந்து வருது, ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, சரி நம்மளை தியானம் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, இப்படிலாம் யோசிக்கூடாது. வெறுமனே மனசுல சத்தம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு நம்ம மூச்சு உள்ள போகுது, இடைவெளி, மூச்சு வெளியே போகுது, இடைவெளி, அதை கவனிச்சுட்டே இருக்கணும். என்ன வரும், எண்ணத்தை நம்ம அதை கடந்து வந்துட்டோம். நம்ம மூச்சை கவனிக்கிறோம். யாரோ என்னெல்லாமோ சத்தம் போடுறாங்க, சத்தத்தை நாம கடந்து வந்துட்டோம். நாம மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம உடம்புல ஏதாவது தொந்தரவு, ஏதோ கொசு கடிக்கிற மாதிரி, எங்கேயோ முகத்துல ஒரு ஊழல் வர்றது மாதிரி, தலையை சொரியணுங்கிற மாதிரி நமக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. இப்போ அதை வெறுமனே கவனிக்கணும். நீங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டு அதையும் கவனிங்க. அந்த உணர்வை அப்படியே கவனிங்க, அந்த இடத்த கவனிங்க. எந்த இடத்துல நமக்கு கடினமா இருக்கோ அந்த இடத்தையே கவனிங்க. மனசுக்குள்ளே நீங்க மூக்கை கவனிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கவனத்தை கண்டுவாங்க. அது தன்னாலே சரியாயிடும். அப்படி கொஞ்ச நேரத்துல அது சரியாகலை அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள மாற்றம் அப்படின்னு நினைச்சுக்காங்க. மாற்றம்னு நினைச்சிட்டு அதை சரி பண்ணிடணும். இப்போ கொசு அடிக்குதுன்னா மாற்றம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கையை மேல தூக்கி கொசு விரட்டி விட்டுட்டு நீங்க கையை சின்மத்தில் வச்சு அப்படி வச்சுக்கலாம். அனிச்சை செயலா செய்யக்கூடாது. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், ஏதோ ஒரு வேலையா இருக்கும், ஏதோ கொசு கடிக்கிற மாதிரி இருந்தா டக்குன்னு அடிச்சுப்போம். அப்படி டக்குன்னு அடிக்கிறோம்னா அது நம்மளை அறியாமலே நாம செய்யறோம். தியானத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்மளை அறியாம நம்ம எதுவுமே செய்யறோம். நம்மளோட முழு கவனத்தோட தான் நம்ம பாடுறோம். அப்ப நமக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரம் அதை கவனிக்கணும். அதுக்கு பிறகு மாற்றம்னு பதிவு பண்ணிட்டு கையை மேல தூக்கி நிதானமா அதை சரி பண்ணிட்டு கால் இப்போ வலிக்கும், காலை நீட்டி மறுபடியும் காலை மடக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துப்பாங்க. இப்படி நம்ம ஒரு 15 நிமிடம் முதல்ல தினமும் ஒரு 15 நிமிடம் தியானம் பண்ணாலே மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா தியானம் பண்ண நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள வந்துடும். நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டு தன்மை வந்துடும். நமக்குள்ளேயே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாயிடும். இன்னும் பல்வேறு நன்மைகள், மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆல்பா பீட்டா அந்த மாதிரியான இதெல்லாம் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். உடல் எடையுமே குறையும். தியானம் பண்ண உடல் எடை நமக்கு குறையும். குண்டலினி ஆற்றல் மேல்நோக்கி போகும். நரம்புகள் பலப்படும். இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு தியானம் பண்றதுனால. குறிப்பா நம்மளோட செயல்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அதுதான் முக்கியமான பயன். இப்போ அப்படியே உட்கார்ந்துட்டு ஒரு 5 நிமிடம் சேர்ந்து 15 நிமிடம் வரைக்கும் உட்காரலாம். ஆரம்பத்துல போக போக நீங்க 1 மணி நேரம் கூட உட்காரலாம். நான்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு காலத்துல. இப்போ அவ்வளவா பண்றது இல்லை. இப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பண்றேன். அப்படி நான் ஆரம்பத்துல தியானம் படிக்கும்போது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நான் பண்ணியிருப்பேன் தியானம். அப்படியே உட்காந்துக்கலாம், நல்ல சுகமா இருக்கும். உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல நீங்க மூச்சை கவனிக்கிறது, மூச்சு மறந்துடும், இடைவெளியும் மறந்துடும், தூக்கமும் இல்லை. தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலைதான் தியானம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. ஆல்பா மைண்டுக்கு நீங்க போயிடுவீங்க. இப்ப நீங்க கீழே விழ மாட்டீங்க, நீங்க அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. பொதுவா ஆரம்பத்துல பண்ணும்போது ஒரு சோத்துல முருகை சாட்சி வச்சுட்டு பண்றது நல்லது. பண்ண நம்ம இப்படி உட்கார்ந்துருப்போம். நமக்கு மனமே இருக்காது, மூச்சும் தெரியாது, இடைவெளியும் தெரியாது, எண்ணமும் வராது.
ஆனா நம்ம அப்படியே இருப்போம். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தோம்னா 1 மணி நேரம் போயிருக்கும், 1/2 மணி நேரம் போயிருக்கும். ஏன்னா நம்ம மனம் முழுக்க பிரபஞ்ச ஆற்றலோட எங்க அது ஆல்பா மைண்ட்ல போய் அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆழ் மனதோட நம்ம தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். அதுதான் தியானம். அந்த தியானத்தை வரவழைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம என்ன பண்றோம், மூச்சை கவனிச்சு நம்மளோட எண்ணங்களை கடந்து நம்ம பயிற்சி பண்றோம். இப்படி ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்த பிறகு நல்ல ஆழமா மூச்சை இழுத்து வெளியில விட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு உடனே மூடிடணும். கையில உள்ள முத்திரை எடுத்துட்டு கையை நல்ல உள்ளங்கைய கண்ணுல வச்சு கண்ணை திறந்து பூமியை பார்த்து நிறைவு பண்ணலாம். சில பேர் கையை பார்த்துட்டு தான் நிறைவு பண்ணல அப்படின்னு பண்ணலாம். ஆனால் பூமியை பார்த்து நிறைவு பண்ணிக்கலாம். தியானம் இதே மாதிரி 15 நிமிஷம் நம்ம பண்ணலாம். அதுக்கு அடுத்தது தியானம் பண்ணி நம்ம ஒரு பயிற்சியை நிறைவு பண்ணலாம். யோகா பண்ணும்போது தியானம் பண்ணி அந்த பயிற்சியை நிறைவு பண்ணலாம். யோகாசனம் எல்லாம் பண்ணிட்டு உடற்பயிற்சிலாம் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணிட்டு நிறைவு பண்ணி எழுச்சி போயிடலாம். அப்படி இல்லைன்னா சாந்தியாசனம் பண்ணலாம். தியானம் பண்ண வேண்டாம், சாந்தியாசனம் பண்ணி நிறைவு பண்ணிடலாம். தியானமும் சாந்தியாசனமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு பயிற்சி தான். இப்படி இந்த விரிப்புல படுத்துடணும். படுத்துட்டு கையை கொஞ்சம் அகலமா வச்சிருக்கோம், காலையும் கொஞ்சம் அகலமா வச்சுட்டு அப்படியே நல்ல ஓய்வா படுத்துக்கணும். படுத்துட்டு உடம்ப தளர்வா வச்சிடணும், மனசை அமைதியா வச்சிடணும். மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடணும். மூச்சை இழுக்கும்போது வயிறு பெருசாகணும். மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. இப்போ உங்களோட கண்களை மூடி சுருக்கிக்காங்க. கண்ணை திறந்து விரிச்சு பாருங்க. கண்ணை மூடி சுருக்குங்க. கண்ணை திறந்து விரிச்சு பாருங்க. கண்ணை மூடி சுருக்குங்க. கண்ணை திறந்து விரிச்சு பாருங்க. 2 கருவிலையும் வலது ஓரத்துக்கு கொண்டு வாங்க, இடது ஓரத்துக்கு கொண்டு வாங்க. வலது ஓரத்துக்கு கொண்டு வாங்க, இடது ஓரத்துக்கு கொண்டு வாங்க. வலது ஓரத்துக்கு கொண்டு வாங்க, இடது ஓரத்துக்கு கொண்டு வாங்க. 2 கருவிலையும் ஒண்ணாக்கி புருவ மத்திய பாருங்க. புருவ மத்தியில இருந்து கண்களை வலது பக்கமா சுற்றி புருவமத்தி கொண்டு வந்துடுங்க. இடது பக்கமா சுற்றி புருவமத்தி கொண்டு வந்துடுங்க. வலது பக்கமா சுற்றி புருவமத்தி கொண்டு வந்துடுங்க. இடது பக்கமா சுற்றி புருவமத்தி கொண்டு வந்துடுங்க. வலது பக்கமா சுற்றி புருவமத்தி கொண்டு வந்துடுங்க. இடது பக்கமா சுற்றி புருவமத்தி கொண்டு வந்துடுங்க. 2 கருவிலையும் ஒண்ணாக்கி மூக்கு நுனிய பாருங்க. புருவ மத்திய பாருங்க. மூக்கு நுனிய பாருங்க. புருவ மத்திய பாருங்க. மூக்கு நுனிய பாருங்க. புருவ மத்திய பாருங்க. மெதுவா கண்ணு முடிக்காங்க. நல்ல ஆழமா மூச்சு இழுத்துடுங்க. நல்ல ஆழமா மூச்சு இழுத்துடுங்க. நல்ல ஆழமா மூச்சு இழுத்துடுங்க. இப்போ உங்களோட கால் பெரு விரல்களை மட்டும் ஒதுக்கிக்காங்க. உங்க மனசுல அந்த இடத்த நினைச்சுக்காங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு உங்க எண்ணத்துல பதிவு பண்ணிடுங்க. அந்த இடத்த விட்டுட்டு கணுக்கால்களை இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. இப்போ உங்க மனசுல நினைச்சுக்காங்க, அந்த இடத்துக்கு ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. முட்டி கால்களை இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. இப்போ உங்க மனசுல நினைச்சுக்காங்க, அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. ஆசன வாயை இறுக்கிக்காங்க. நீங்க உட்கார்ற இடத்த இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க.
அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. வயிற்று பகுதி முழுவதையும் இருக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. 2 கைகளையும் இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. முதுகு தண்டு முழுவதையும் இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. நுரையீரல இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. குரல் வலையை இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. இந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. வாய் பகுதியை இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. மூக்கு பகுதியை இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. 2 கண்களையும் இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. புருவ மத்திய இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. உச்சந்தலையை இறுக்கிக்காங்க. அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. அந்த இடம் ஓய்வா பலமா ஆரோக்கியமா இருக்கு. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து முழுசாக வெளியில் விட்டுருங்க. உடம்பில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் இறுக்கிக்காங்க. இப்போ உங்கள் மனசில் நினச்சிக்கங்க, என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஓய்வா பலமாக ஆரோக்கியமாக இருக்குது. மறுபடியும் மூச்சை நல்லா ஆழமாக இழுங்க. முழுசாக வெளியில் விட்டுருங்க. உடம்பில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் இறுக்கிக்காங்க. இப்போ உங்கள் மனசில் நினச்சிக்கங்க, என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஓய்வாக பலமாக ஆரோக்கியமாக இருக்குது. மீண்டும் மூச்சை நல்லா ஆழமாக இழுங்க. முழுசாக வெளியில் விட்டுருங்க. உடம்பில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் இறுக்கிக்காங்க. என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஓய்வாக பலமாக ஆரோக்கியமாக இருக்குது. இப்படி 3 முறை உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளையும் இறுக்கி ஒவ்வொரு பகுதியும் ஓய்வாக பலமாக ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொன்ன பிறகு 2 கையும் எடுத்து அப்படி வயிற்றில் வச்சிடுங்க. 4 விரலை ஒன்றா வச்சுக்கிங்க, பெருவிரலை மட்டும் விரித்து வச்சுக்கிங்க. கையை கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுக்கலாம். முட்டி கை தரையை தொடுறது மாதிரி இருக்கணும். நமக்கு வயிறில் வேணால் கொஞ்சம் சுருக்கி கையை ஒன்றா வைக்க முடிஞ்சால் வைக்கலாம், இல்லைனா கொஞ்சம் விரித்து கூட வைக்கலாம். ஆனால் முட்டி கை கீழே தான் இருக்கணும். அப்படி வயிற்றில் ஒரு ஒளிவட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிங்க. மூச்சு உள்ளே போகும்போது ஒளி மேலே வருதுன்னு நினச்சிக்காங்க. மூச்சு வெளியில் போகும்போது ஒளி உள்ளே போகுதுன்னு நினச்சிக்கிங்க. நீங்கள் மூச்சை இழுக்கக்கூடாது.
மூச்சு அதுவாக உள்ளே போகும்போது வயிற்றில் ஒரு ஒளி இருக்குது, அந்த ஒளி மேலே வருது அப்படின்னு நினச்சிக்கங்க. மூச்சு அதுவாக வெளியில் போகும்போது வயிற்றில் ஒளி உள்ளே போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்படி ஒரு நிமிடம் அப்படி வயிற்றில் இருக்கிற ஒளியை கவனிச்சுட்டே படுத்துக்காங்க. சாந்தியாசனம் பொதுவாக படுத்துக்கிட்டு தான் பண்ணணும். இப்படி உட்காந்துட்டும் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டு ஒவ்வொரு பகுதியாக இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கையை வச்சுட்டு நம்ம நாற்காலியில் உட்காந்துட்டு கூட பண்ணோன்னா நம்ம பண்ணிக்கலாம். மெதுவாக கை கீழே எடுத்துடுங்க. நல்லா ஆழமாக மூச்சை இழுத்துடுங்க. நல்லா ஆழமாக மூச்சை இழுத்துடுங்க. நல்லா ஆழமாக மூச்சை இழுத்துடுங்க. இப்போ உங்களோட கால் பெருவரில் லேசாக அசைச்சிக்காங்க. 2 காலையும் சேர்த்து வலது கையை தலைக்கு மேலே நீட்டி உடம்பை வலது பக்கமாக ஒரு கழித்து 2 கையையும் ஊனி காலை ஊனி எந்திரிச்சு உட்காந்துருங்க. பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லோரும் இன்பம் பெறுக, எல்லோரும் அமைதி பெறுக, எல்லோரும் ஆனந்தம் பெறுக, எல்லா உயிர்களும் மேன்மையடையட்டும், வாழ்க வளமுடன், நலம் பெருகட்டும். நன்றி.